வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலான டாப்பிக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இதில் யாராவது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு சேவிங்ஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சேவிங்ஸ் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இன்னொருத்தவங்க அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்பவுஸ் பார்த்திங்கன்னா, அவங்க சேவிங்ஸ் பற்றி புரியாது, சேவிங்ஸ் வேணான்னு நினப்பாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அப்போ அவங்களோட அந்த லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டத்தில் போயிடுமோ, எதிர்காலத்தில் சேவிங்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு அதிபாதாளத்தில் விழுந்துருமோ, நம்ம லைஃப் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு அந்த சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க எய்தர் அவங்க ஒய்ஃபையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், சேவிங்ஸ் நமக்கு முக்கியம், சேவிங்ஸ் இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் வேல, ஒரு சமாதானமாக அவங்களோட ஸ்பௌஸை அவங்க கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஆனால் என்ன ஆகும், கன்வின்ஸ் பண்ணதுக்கு பதிலாக சண்டை போட்டுப்பாங்க. உனக்கு காசோட அருமை தெரியுதா, இப்படி தெரியுதா, இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை அந்த குடும்பம் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சண்டையாக போகுதே ஒழிய, அது எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப சட்டிலான டாபிக். இது ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்டது. ஆனால் இதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி வீடியோ போடுங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் சேவிங்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப் போயிடுமோ, எங்கள் லைஃப் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து நிறையா பேர் பர்சனலாக எனக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 50 மெயில் வருது அப்படின்னா, அதில் ஒரு 20 மெயில் பார்த்திங்கன்னா எப்படி கடன் அடைக்கிறது, எனக்கு கம்மி சம்பளம் அதிகமான கடன், இல்லை அப்படின்னா என் ஹஸ்பண்டோ சேவிங்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கார், சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை என் ஒய்ஃப் சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஐடியா கொடுங்க, செப்பரேட் வீடியோ போடுங்க, இந்த மாதிரி தான் வரும். 50% இப்படி தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப சட்டிலாக செய்ய வேண்டிய விஷயம். அவசரப்பட்டு சண்டேல போய் முடிஞ்சிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இது ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். இப்படி இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணவங்க கொஞ்சம் அவங்க ஸ்பௌஸை கன்வின்ஸ் பண்ணி சேவிங்ஸில் இறங்கியிருக்காங்க. என்னென்னங்கிறத ஒன்றா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, இப்போ ஒருத்தவங்க சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்காங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு அமைதியான ஒரு பிளேஸில், பீஸ்ஃபுல்லான பிளேஸில் நீங்கள் 2 பேர் மட்டும் உட்காருங்க. ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம லைஃப்பை பற்றின ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காருங்க. உங்கள் பசங்க வேறு யாரையும் அங்கே உள்ளே இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் அந்த இடத்துல இருக்கட்டும், மற்றவங்கள வெளியேற்றிடுங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, ஸோ கொஞ்சம் நம்ம பணத்தை சேமித்து வச்சா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போக முடியும். நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நமக்கு தேவைகளை நாம் தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ அதனால் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம ஃப்யூச்சரில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி முதல்ல உட்காந்து 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களோட முடிவை சொல்லுங்கள், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் சில டெசிஷன்ஸை விடுங்க. இதில் யாராவது ஒருத்தர் சேவிங்ஸ் பார்ட்டை எடுத்துக்கிட்டோம், ஒருத்தர் எக்ஸ்பென்ஸ் பார்ட்டை எடுத்துப்போம் அப்படிங்கிறத 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இதை நீங்கள் ஒரு ரொம்ப மைண்டு ப்ரெஷராக இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த விஷயத்தை தனியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மாதிரி இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே 50% ஓவர் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை செஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு அவங்க யாரோ ஒருத்தர் சேவிங்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, நீங்கள் ஆடம்பர செலவு பண்ணுறீங்க, அதனால தான் சேவிங்ஸே பண்ண முடியலை அப்படின்னு ஒரு ப்ளேம் பண்ணாதீங்க. ஈவன் தோ அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் ப்ளேம் பண்ணாமல் பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம சேவிங்ஸ் பண்ணாததுனால இவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேமிலியில் போயிட்டுருக்கு, எனக்கு இவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, கடன் வாங்குற மாதிரி இருக்குது, கடனில் போய் நம்ம சிக்கிடக்கூடாது, ஸோ இவ்வளோ நாள் யார் மேலேனாலும் தப்பு இருக்கட்டும், அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணாததுனால கரண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன கன்சர்ன்ஸ் போயிட்டுருக்கு, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு புரிய வைங்க.
ப்ளேம் பண்ணாதீங்க. உங்கள் ஆப்போசிட் பார்ட்னர் மேலே தப்பே இருந்தாலும் ப்ளேம் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள், நம்ம எந்த வகையில் இதெல்லாம் சரி செய்யலாம். ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை, அதனால தான் நான் சேவிங்ஸ் பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக ப்ளேம் பண்ணாமல் ஒரு ஹாப்பி மூடில் உங்கள் கன்சர்ன்ஸை தெரிஞ்சுங்க. அப்போவே அவங்க பாதி புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே, சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமனான கோல் 2 பேருக்குமே இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வந்து ஒரு காமன் கோல் இருக்கும். அதாவது இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லை கார் வாங்கணும், இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு நிறைய கனவுகள் இருக்கும் அவங்களுக்குன்னு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி சேம் கோல்ஸ் வந்து ஒரு காமன் கோல் இருக்கும். அந்த காமன் கோலை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஒரு சொந்த வீடு கட்டணும்னு யாருக்கு 2 பேருக்குமே இருக்கலாம். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம வீடெல்லாம் கட்டணும் நீங்களும் ஆசைப்படுறீங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் சேமித்து வச்சா மட்டும்தான் அந்த கோலை அட்டைன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே நாட்கள் போக போக ஒரு ஸ்டேஜில் நமக்கு வருமானம் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். அதனால் நம்மக்கிட்ட இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய காமன் கோல் அந்த இடத்துல கொண்டு வந்து இன்னும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுருக்குன்னு குத்தும். ஆஹா, ஆமால இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம ப்ளேம் பண்ணாமல் இது எல்லாமே வந்து செய்யணும். இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அந்த அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ எடுத்துக்கணும். என்னென்ன செலவு தேவையில்லாமல் பண்ணியிருக்கிறோம், அதில் எவ்வளவு பணம் செலவாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு அவங்ககிட்ட காமிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்னரே பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி நிறையா செலவுகள் நம்ம குடும்பத்தில் ஆகிடுக்கு. ஸோ 2 பேருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். பாருங்கள், இவ்வளோ தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 2 லட்ச ரூபா கடந்த ஒரு வருஷத்தில் ஆகிடுக்கு. இதெல்லாமே அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இப்போ இந்த தேவையில்லாத செலவுகளை நம்ம செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டோம். இன்னும் 2 லட்ச ரூபா சேர்க்கலாம், இல்லை 1 லட்ச ரூபா சேர்க்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அந்த அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு எழுதி வச்சு அதை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். ஆகா, தேவையில்லாமல் இவ்வளோ பண்ணியிருக்கோமே, ஸோ இந்த செலவுகள்லாம் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேர்த்துருக்கலாம். ஸோ நம்மளோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு, ஆகா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ்க்கு அவங்க தயாராகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தயாராகிடுவாங்க. எடுத்த உடனே அதிகமாக சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி பெருசாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்காம என்ன பண்ணணும், ஓகே இந்த மாதம் 2 பேருமே சேவிங்ஸில் இன்வால்வ் பண்ணுவோம், நீங்களும் பண்ணுங்கள் நானும் பண்ணுறேன், ஸோ அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஜாலியாக நீங்கள் நிறையா சேவ் பண்ணுறீங்கன்னா நான் நிறையா சேவ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு அடுத்த 2 மாதத்தில் யார் ஃபஸ்ட்டு 10,000 ரூபா சேர்க்குறாங்க, இல்லை யார் 20,000 ரூபா சேர்க்குறாங்க அக்கார்டிங் டு யுவர் ஃபினான்ஷியல் கண்டிஷன், உங்களோட சம்பளம் இன்கம் தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாலி வேலை சின்ன சின்ன சேவிங்ஸ் சேலஞ்சை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி அந்த செஞ்சு அந்த சேவிங்ஸ் சேலஞ்சை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன ட்ரீட் கொடுத்துக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்களா, ஓகே இந்தாங்க என்னோட ட்ரீட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த சேவிங்ஸை அடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எடுத்தோடனே பெருசாக சேவ் பண்ணாமல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாலும் அவங்க சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் சேவிங்ஸ் பண்ணி சில விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கலாம், சொந்த வீடு கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கியிருந்துருக்கலாம், இல்லை அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணாங்களாம், இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்களாம், பாருங்கள் அந்த சேவிங்ஸ் பண்ணதுனால தான் அவங்க கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரியவோ, இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான சேனலில் யூடியூப் சேனல்லையோ எதுலையோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியவோ, ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சேவ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த விஷயங்களை குறைச்சிருக்காங்க,
வச்சுருக்காங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஆல்ரெடி சின்ன சின்ன சேவிங்ஸ் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தன்னை அறியாமலே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அப்போ சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டு இருந்த சேவிங்ஸ் வந்து சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், இன்னும் அதிகமாக சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓவர் நைட்டில் யாராலையுமே மாற முடியாது. ஒரு அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விட வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவோம், நானும் விடுறேன், என்கிட்டையும் நிறைய அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி ஆரம்பிக்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். எல்லாமே ஓவர் நைட்டில் நடந்துடாது இல்லையா? ஏதோ ஒரு அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணுறாருன்னா, நான் இந்த அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதத்துலேருந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதம் முடிகிறப்ப பாருங்கள், இதை நான் தேவையில்லாத இந்த செலவை நான் கட் பண்ணி இவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. உடனே அவரும் அதே மாதிரி செய்வார். இல்லை இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவாக மாற்றி மாற்றி செஞ்சுக்கோங்க. அப்போ அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த 7 பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.